பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோபு 29வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். Praise God. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவருடைய வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அந்த வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் தலையின் மேல் அவருடைய தீபம் வெளிச்சத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இருளின் பாதையில் நடப்பதற்காய் அல்ல, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோயை சந்திப்பதற்காய் அல்ல, இரவில் உண்டாகிற பயங்கரத்தை அனுபவிப்பதற்காய் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்திற்கு நேரே அவர் நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக முறை இருளை பார்த்து பயப்படுவதுண்டு, அநேகர் ஏங்குவதுண்டு, கண்ணீர் வடிப்பதுண்டு. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வராதா? என்னுடைய வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாதா? இந்த இருளுக்கு என்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்? இந்த இருளை நான் வெறுக்கிறேன். இந்த இருளின் வாழ்க்கை என்றைக்கு முடிவுக்குள்ளாய் வரும்? அநேகர் அழுது புலம்புவதுண்டு. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என்னுடைய வெளிச்சம், என்னுடைய தீபம் உன் தலையின் மேல் இருக்க போகிறது. இந்த வெளிச்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை நீங்கள் கடப்பீர்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Praise God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். இந்த வார்த்தையை கேட்க கேட்க அவருடைய தீபம் உங்கள் தலையின் மேல் கடந்து வரப்போகிறது, உங்க குடும்பத்தின் மேல் கடந்து வரப்போகிறது, உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையின் மேல அவருடைய தீபம் கடந்து போக போகிறது. மனுஷனுடைய வெளிச்சம் அல்ல. மனுஷனுடைய வெளிச்சம் கடைசி வரை எனக்கு வெளிச்சம் தராது. என்னிடத்தில் இருக்கிற நன்மைகளை வாங்குவதற்கு வெளிச்சமாய் வரும். என்னிடத்தில் பணமோ அதிகாரமோ செல்வமோ குறையும் பொழுது அவர்கள் வெளிச்சம் என்னை விட்டு கடந்து போகும். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறவர். Praise God. அவர் பேரே வெளிச்சம். Praise God. Hallelujah. அந்த வெளிச்சம் ஒரு தீபத்தை போல உங்க தலையின் மேல பிரகாசிக்க போகும். நம்புங்கள். இந்த வார்த்தை ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரவில் உண்டாகிற பயங்கரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இருள தான் நிறைய சத்துருடைய திருடனும் சத்துருடைய கிரியைகளும் ரொம்ப தீவிரமாயிருக்கும். ஆனா அவருடைய தீபம் என் தலையின் மேல இருந்தா போதுங்க. அவருடைய தீபம் என் வாழ்க்கையின் மேல இருந்தா போதும், இருளை நான் கடந்து போவேன். Oh, praise God. Hallelujah. தாவீது அதுக்கு முதல் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ற மாதங்களிலெல்லாம் அவர் என்னை நடத்தினது போல இப்பயே நடத்தினா எனக்கு நல்லா இருக்கும். சென்ற மாதத்துல எனக்கு எப்படி அவர் என்னை நடத்தினார் அதைத்தான் அவர் சொல்லி வர்றார் யோபு. அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவருடைய வெளிச்சத்திலே நான் கடந்து போனேன். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இருள் விலக போகிறது. இருள் விலக போகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே வெளிச்சம் உண்டாக கிடவது. அதை ஆரம்பிக்கும் பொழுதே வெளிச்சத்தோடு தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆனால் ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்பினார். தேவன் இருளை விரும்புவது கிடையாது. இருளை போன்ற கடன் பிரச்சனை, இருளை போன்ற வியாதி, இருளை போன தடைகள், இருளை போன்ற மந்திரவாதங்கள், இருளை போன்ற வேலையில்லா திண்டாட்டங்கள், இருளை போல தற்கொலை எண்ணங்கள், இருதலை போல அநேக பிரச்சனைகளோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தீபம் உன் தலையின் மேல் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறது.
ஓ பிரைஸ் காட். என்னுடைய தீபம் உன்னுடைய தலையின் மேல, உன் குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல இதுவரை பார்க்காத ஒரு பிரகாசத்தை கொண்டு வர போகிறது. நீங்கள் இந்த வெளிச்சத்துல இருளை கடப்பீர்கள். பிரைஸ், நம்புங்கள். அவருடைய வெளிச்சம் தீபமா என் மேல வரப்போகிறது. என் கால்களுக்கு அவருடைய வார்த்தை தீபமா இருக்கிறது போல என் தலைக்கு அவருடைய வெளிச்சத்தை கொண்டு வர போகிறது. நீங்கள் நம்புங்கள். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அநேக இருளை நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. பிரைஸ் காட். உங்க பிசினஸ்ல, உங்க கையின் பிரயாசத்துல, உங்க வாழ்க்கையில இதுவரை எந்தெந்த இருளெல்லாம் உங்களை சொத்திரம் கட்டி வச்சுச்சோ, எந்த இருள் உங்களை பின்னுக்கு தள்ளுச்சோ, அந்த இருளை அவருடைய தீபத்தினால, அவருடைய வெளிச்சத்தினால, அவருடைய பிரகாசத்தினால நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க. கண்களை மூடி ஜெபிங்க. Praise God. Hallelujah. Yes Lord. அவருடைய தலைக்கு தீபமாய் கடந்து வருவதாக, அந்த வெளிச்சம் தலைக்கு தீபமாய் கடந்து வருவதாக, இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த தெய்வீக வெளிச்சம், அந்த இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தருடைய மகிமை இப்பொழுது அவர்கள் தலையின் மேல, குடும்பத்தின் மேல பிரகாசிப்பதாக. இந்த வெளிச்சத்திலே அவர்கள் கடக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எது இருக்குதோ இல்லையோ, அவருடைய வெளிச்சம் தீபமாக இருக்கிறது. நிறைய இருளை நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் மனுஷனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.